வணக்கம், குட் ஈவினிங். எல்லாரும் சுகமாக இருக்கிறீங்களா? சுகமாக இருக்க வேண்டுமென்று கடவுளை வேண்டிக் கொண்டு இன்றைய தலைப்புக்குள்ளே நுழைகின்றேன். சரியா? வாங்க போகலாம் காணொளிக்குள். ரைட்டா? இன்று மிகப்பெரிய அளவில் பேசப்படுகின்ற ஒரு விடயமாக டாக்டர் அர்ச்சனாவின் அரசியல் அமைந்துள்ளது. அதை சொல்லியே ஆகணும், உண்மையும் அதுதான். ரைட்டா? டாக்டர் தமிழ் மக்கள் என்ன நோக்கத்துக்காக அவரை இன்றைக்கு பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பினார்களோ அதை விட பன்மடங்கு அதிகமாக வினையாற்றுகிறார். என்ன எத்தனையோ ஸ்பீச்சுகள் இன்றைக்கு எல்லா இதிலும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கு, பார்த்துருப்பீர்கள் நீங்கள். என்ன அவரின் நேர்மைக்காகத்தானே எல்லாரும் அவரை அரசியலில் நிப்பாட்டினவர். இன்று வரை இதே சுத்தியோடு தான் தமிழ் மக்களின் துன்பங்களை பாராளுமன்றத்தில் சொல்லுகிறார். அவரின் ஒவ்வொரு உரையும் எங்களோட வலிகளை, அதாவது தமிழ் மக்களின் வலிகளை பிரதிபலிக்குது. இப்படியெல்லாம் அரசியலில் இறங்கி முற்று முழுதாக அதுக்கே அர்ப்பணித்து விட்டார் டாக்டர் அர்ச்சனா. வைத்தியத்துறையில் இருக்கேக்க தன்னுடைய பேஷண்ட்டை, அதாவது நோயாளிகளை எப்படி பொறுமையாக கையாண்டாரோ அதே போல தான் இன்றும் இருக்கிறார். அப்படியே அவருக்கு கீழே பணிபுரிகிற ஊழியர்களை, நர்ஸ்மாரை பண்பை நடத்தினார். ஏன்னா போயிருந்தீங்களா அவர்கிட்ட மருந்தெடுக்கிற போது அறிஞ்சிருப்பீங்க. அவர் தன்னுடைய குழந்தைய கூட அங்கே வச்சு தான் வளர்த்தவர். சின்ன வயதில் ஏன்னா குவார்ட்டர்ஸில் வச்சிருந்தவர். அவர் தன் வீடியோவிலே பல முறை சொல்லி இருக்கிறார். அதை அவரிடம் வைத்தியம் பார்க்க போகிறவர், சரியா, என்ன தீவிர இயலாமல் போனாலும் அவற்றை குரல்லையும் சிரித்த முகத்தையும் பார்த்தாலே நோய் ஓடிவிடும். அப்படி பொறுமையாக கதைக்கிறார் டாக்டர். போயிருந்தீங்களா நீங்கள் அவற்றை நேர அவரை இப்போ ஃபோனுகளில் அதுகளில் பார்லிமெண்ட்டில் அது ஆக்ரோஷமாக அவர் எதிர்கட்சியில் இருக்கிறார். கதைச்சியே ஆகணும், வேறு வழியில். அவர் எதிர்கட்சியாக இருக்கிறது தான் எங்களுக்கு நல்லது. ஏனென்னா பிரசிடெண்ட்டை குறைகள், ஆளுங்கட்சி விடுற தவறுகள், இதுகளை திவர்த்திக்கிறதுக்கு இப்படியான டாக்டரை போல ஆக்கள் தேவை. நேர கதைக்கோணும். ஏன்னா சரி, அப்படி தன்னை மருத்துவத்திலே அர்ப்பணிப்போட வேலை செய்தவர். எல்லாரையும் சகஜமாக பார்த்து கதைப்பார். பிறந்த குழந்தைக்கு கூட, நேற்று பிறந்த குழந்தை கூட முதல் கதை ஒரு சொல்லு பேசுமா இருந்தால் டாக்டர் அர்ச்சனான்ற பேரை தான் சொல்லும். ஏன்னா அந்த அளவுக்கு மீடியாக்கள், டிவியை திறந்தா, ரேடியோவில் எல்லாத்துலேயும் டாக்டரை பற்றி தான். அந்த குழந்தை பேசுகிற முதல் வார்த்தையும் அதுதான். எந்த மாற்றமுமே இல்லை. சரியா? அப்படியான டாக்டரை நாங்கள் ஊக்குவிக்கணும். இன்னும் அவருக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கத்தான் அவர் எங்களோட பிரச்சனைகளை பார்லிமெண்ட்டில் விடாமல் கதைக்கிறார். நேருக்கு நேரம் நின்று கதைக்கிறார். அவர் அப்படி இருந்த டாக்டரை சாவச்சேரி ஊழலை முறையாக கண்டுபிடித்து வெளிக்கொண்டு வந்தவர். அது எல்லாருக்குமே தெரியும். அவரின் கெட்ட காலமோ என்னவோ, சிறைக்கில் போய் கரைச்சல் பட்டு அப்படி என்று எல்லாம் நடந்து முடிஞ்சு எல்லாம் முடிந்தது. எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இன்று அரசியல்லையும் அவர் தன்னை அப்படித்தான், எப்படி வைத்தியராக இருந்து மருத்துவத்துக்கு தன்னை அர்ப்பணித்தாரோ அதே போல தான் இன்றைக்கும் அரசியல்லையும் அர்ப்பணிக்கிறார். அவரை போல இன்னொரு அர்ச்சனா இனி கிடைக்குமோன்று தெரியாது, சொல்லலாது, கிடைக்குமா என்று தெரியாது. எங்களின் விடிவு காலம் அவரால் தான் நடக்கும். என்ன அர்ச்சனா ராமநாதன் டாக்டர் எப்படி இன்று
மருத்துவத்துறையில் நடக்கிற சகல ஊழல்களையும் ஒரு 5 ஹாஸ்பிட்டல் ஏன்னா எடுத்தெல்லாம் சொல்லிக்கணும் ஆதாரத்தோடு சொல்லுறார். அதை பார்க்குற போது என்ன சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. அடிக்கடி நாங்கள் தமிழன் என்ற தலை குனியாமல் ஏன்னா எங்களுக்காக கதைக்கிற அந்த டாக்டருக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்தே தீர்வோணும். ஏன்னா அவற்றை நேர்மைக்கு முன்னாலே இந்த அரசியல்வாதியை நிற்க மாட்டினான். ஏன்னா அவர் இதே சுத்தியோடு தான் தமிழ் மக்களோட துன்பங்களை பாராளுமன்றத்தில் சொல்லுறார். அவர் இந்த ஒவ்வொரு உரையும் எங்களோட வலிகளை பிரதிபலிக்குது. மற்ற அரசியல்வாதிகள் போல டீல் போட்டு இதன்ற வேலை டாக்டர்கிட்ட இல்லை. டாக்டர் யாரோடும் டீல் போட வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு எந்த ஆசையும் இல்லை அரசியலை தவிர. அவற்றை நேர்மை தான் அவற்றை தாரக மந்திரம். சில போட்டி பொறாண்மை பிடித்த சில அரசியல்வாதிகளின் ஆதரவாளர்கள்லாம் அந்த 120% அவரை பற்றி குறைய சொல்கிறது. மற்ற 80% இப்போ அவர்கிட்ட நிறைகளை உணர்ந்துடுது. போக போக இன்னும் அவரை பற்றி முழுசாக அறிவினோம். நாங்கள் டப்பண்டு சிலர் முதலே அவற்ற குணங்களை அறிஞ்சிட்டோம். சிலர் இப்போ தான் அறிஞ்சு கொண்டு வாரார்கள். அவர்களின் வாள்கள் என்று தான் சொல்லணும். என்ன டாக்டருக்கு எதிராக கதைக்கிறவன் மற்ற அரசியல்வாதிகளின் வாள்கள் அவர்கள் என்ன சொல்லினமோ அதை பற்றித்தான் அவர்கள் சொல்லுவார்கள். ஒரே பார்லிமெண்ட்டுக்கு எல்லா உறுப்பினர்களும் இருக்கிற போது எல்லாரோடையும் கதைச்சி தான் தேவை. விரும்பியோ விரும்பாமலோ ஒரு கிளாஸ் ரூமில் எப்படி நாங்கள் எல்லா மாணவர்களோடையும் கதைக்கிறோமோ அதுபோல் அவர் எல்லா ஸ்டாஃபோடையும் அங்கே கதைச்சி தீரணும். அதில் அவன் சிங்களவன் முஸ்லீம் எந்த எதிரின்னு பார்க்கல, அதை கதைக்கணும். அதிலும் எங்களோட டாக்டர் ஒரு இல்லை அரசியல்வாதி நாமளோட டீலண்டு எத்தனை புரளிகளை இந்த மீடியாக்கள் சொல்லிச்சுது வாய் பூசாமையா. அவர் நாமல் ஒரு இல்லை அரசியல்வாதி டாக்டர் ஃப்ரெண்டுன்ற ரீதியில் ஒரு கதைச்சிருப்பார். அதை போய் படுத்திய பாடு அது அப்பட்டமான போய் அதை பார்க்கவே சிரிப்பாக கிடக்கு. டாக்டர் அப்படி செய்வாரா? தமிழ் இனத்துக்கு துரோகம் செய்வாரா? அவர் சிங்கள மக்களை நேசித்தாலும் ஆனால் அவற்றை மனசில் தமிழ் மக்களும் தான் முதலிடம் கொடுத்து வச்சிருக்கிறாரு. மக்கள் என்ற ரீதியில் மனித பண்பு அவர் எல்லாரையும் ஒரே இதை வச்சிருக்கிறார். அதுக்காக நாமளோட போயிட்டார் அவரோட டீல் அதெல்லாம் சுத்த போய் பார்க்கவே நகைச்சுவையாக இருக்குது. டாக்டர் பின்ன வயதான ஆக்களுடைய டாக்டர் பார்லிமெண்ட்டில் கதைக்கலாம். இளம் வயதுண்டு கதைச்சார். அதை போய் எத்தனை பாடு கதைச்சிச்சுகள் இந்த மீடியாக்கள். கதைக்கிறதுக்கு வேறு விடயமும் இல்லை. தயவு செய்து அவற்றை வழியில் விட்டாலே அவர் பார்ப்பார். என்ன தமிழனுக்கு தேவையோ சகலதையும் ஆதாரங்களோட முன் வச்சு நேருக்கு நேர். ஏன்னா சும்மா சொல்லல சரியா. அவருக்கு ஆதரவாக 80% இருக்கணும். அதுவே சந்தோஷம். டாக்டரின் கருத்துக்கு நாங்கள் மதிப்பளிக்கணும். அவரை நாங்கள் மேலும் சிறப்படைய வைப்பது எங்கட கையில் தான் இருக்குது. அவருக்கு நாங்கள் கொடுக்குற ஆதரவு தான், சப்போர்ட் தான் டாக்டரை எங்கட தமிழினத்துக்காக கதைக்கிற ஒரே ஒரு குரல் டாக்டர் தான். இன்றைக்கு அதை பார்லிமெண்ட்டில் கண் கூட பார்க்குறோம். வேறு என்ன அவருக்கு நாங்கள் முழு சப்போர்ட்டும் வழங்கணும். இன்றைக்கும் பார்லிமெண்ட்டில் கதைச்சதை எல்லாரும் கேட்டிருப்பீங்க. நாளைக்கு அவரும் மாவீரட்டு அவற்ற உறவுகள் விளைவுகள் எல்லாரும் இருக்கணும். அவர் நல்ல அக்கறையாக தேசியத்துக்கு மதிப்பு கொடுத்து கொண்டு வாரார். டாக்டருக்கு நடிக்க தெரியாது, மற்றவ மாதிரி பேசி இனிக்க பேசி நேர்மை அவருக்கு தேவை. அவருக்கு அறிவு இருக்குது, அறிவு சொல்கிறபடி அவர் செய்கிறார். அது காய்ச்ச மரத்துக்குத்தான் கல்லடி விழும். அதுபோல தான் டாக்டர் இன்றைக்கு நல்லா முன்னேறி கொண்டு நல்லா கதைச்சு கொண்டு போகிறாருண்டு சிலருக்கு பொறாண்மை. அது கொண்டும் செய்யலாது. அவற்றை நல்ல குணம் அவரை வாழ வைக்கும். அவருங்கிற தமிழனுக்கு கட்டாயம் தேவை.
அவருக்கு நாங்கள் எல்லாரும் ஆதரவு கொடுத்தே ஆகணும். டாக்டர் படித்தவர், அவருக்கு எல்லாம் தெரியும், நல்லது கெட்டது. சரியா? மீண்டும் நாங்கள் இத்துடன் என் காணொலியை முடிக்கிறேன். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.